வணக்கம். இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். முத்தொள்ளாயிரம். முதல்ல வந்து முத்தொள்ளாயிரம்னா நம்மளுக்கு தெரியும், 900 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். இதில் சேரன், சோழர், பாண்டியர் 3 பேர்களை பற்றி 300 பாடல்கள் அப்படின்ட்டு இருக்கும். பட் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் வந்து தெரியல. முதல்ல வந்து சேரன் பத்தி கொடுத்திருக்காங்க. பல்யானை மண்ணிற் படுதிரை தந்துய்மின் மல்லல் நெடுமதில் வாங்கு வில் பூட்டுமின் வல்லிதழ் வாடாத வானொரும் வானவன் வில் எழுதி வாழ்வார் விசும்பு. சொற்பொருள் வந்து பாத்தீங்கன்னா, உய்மின் அண்ணா பிழைத்து கொள்ளுங்கள், மல்லல் அண்ணா வளமை, வல்லன்னா நெருக்கம், விசும்பு அண்ணா வானம். உய்மின்னா பிழைத்து கொள்ளுங்கள், மல்லல்னா வளமை, வல்லன்னா நெருக்கம், வாங்குவில் அப்படின்னா வினை விசும்பன்னா வானம். அடுத்து இலக்கண குறிப்பு வந்து பாருங்க, மல்லல் நெடுமதில்னா உரிச்சொற்றொடர். ஸோ ஒரு வார்த்தையோட மல்லல்ன்றது சேர்ந்து வருதுன்னா அது வந்து உரிச்சொற்றொடர். நெடுமதில் பண்பு தொகை, வாங்குவில்ன்றது வினைத்தொகை. தந்துய்மின் தந்து குட்டல் உய்மின், வில் எழுதி வில் குட்டல் எழுதி, பூட்டு மின் பூட்டு குட்டல் மின். ஸோ இந்த பாடல் வரிகளில் வந்து என்ன இடம்பெற்றிருக்குன்னா தற்குறிப்பேற்றணி வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆசிரியர் வந்து அவருடைய குறிப்பை வந்து ஏற்றி கூறினா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், தற்குறிப்பேற்றணி. ஸோ இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் இல்லாம ஆசிரியர் அவருடைய கற்பனையில அவருடைய குறிப்பை ஏற்றி கூறினாதான் வந்து அது தற்குறிப்பேற்றணி. அடுத்து பாருங்க, சோழன் அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. சேர்ந்த புறவின் நிறைத்தன் திருமேனி ஈர்த்து துயர் துளைத்தான் ஏறினான் நேர்ந்த கொடை வீரமோ மெய் நிறை குறையா வங்கட் படை வீரமோ சென்னி பண்பு. சென்னி என்ன யாரு, சோழர்கள். புறவு அண்ணா புறா, புறவு அண்ணா புறா, நிறை அண்ணா எடை, ஈர்த்து அண்ணா அறுத்து, ஈர்த்து அறுத்து, துளை அண்ணா துலாக்கோல், துலாக்கோல் அண்ணா என்னது, தராசு, நிறை அண்ணா ஒழுக்கம். நிறைக்கு 2 பொருள் இருக்கு பாருங்க. நிறை அண்ணா ஒரு எடையையும் மீன் பண்ணுது, சேம் டைம் வந்து ஒழுக்கத்தையும் வந்து குறிக்கிறது. வன்கண் அண்ணா வீர தன்மை, வன்கண் அண்ணா வீரத்தன்மை, மேனி அண்ணா உடல். உயர்துளை அண்ணா வினைத்தொகை. குறையா வன்கண் குறையாத, அப்போ த என்ற ஈறு எழுத்து கெட்டு வந்ததால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பாண்டியன். மறுபூசியாக மரங்கணல் வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக திருத்தக்க வையகம் எல்லாம் மென தென் எழுதுமே மெய்யிலை வேல்மாறன் களிறு. மெய்யிலை வேல்மாறன் களிறு. இங்கெல்லாம் இமேஜ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ சோழர்களுடைய சின்னம் வந்து புலி, சேரர்களுடைய சின்னம் வந்து வில்லம்பு, அதே போல பாண்டியர்களுடைய சின்னம் வந்து மீன். ஸோ அதனால அது கொடுத்துருக்காங்க, அதையும் சைட் பை சைடா பார்த்துக்கோங்க. சொற்பொருள் வந்து பாருங்க, மறுப்பு அண்ணா தந்தம், ஊசி அண்ணா எழுத்தாணி, மரம் அண்ணா வீரம். அதே வந்து உங்களுக்கு இடையின ரா வந்துச்சுன்னா அந்த மரம் வந்து மரத்தை, நார்மலான நம்ம மரத்தை வந்து குறிக்கும், ட்ரீஸை வந்து குறிக்கும். அதே இந்த வல்லின ரா வந்ததுன்னா அது வந்து வீரத்தை வந்து குறிப்பிடும். கனல் அண்ணா நெருப்பு, திருத்தக்க அண்ணா செல்வம் நிலைத்த, திருத்தக்க செல்வம் நிலைத்த, வையகம் உலகம். மொய்யிலை அப்படின்னா நெருங்கி அமைந்த, மொய்யிலை அண்ணா நெருங்கி அமைந்த இலை. மாறன் அண்ணா பாண்டிய மன்னன், மாறன் அண்ணா பாண்டிய மன்னன். களிறு அண்ணா ஆண் யானை, பிடிறு அண்ணா பெண் யானை, களிறு அண்ணா ஆண் யானை. இலைவேல் அண்ணா உவமை தொகை. மறுபூசி மார்போலை வந்து உருவகங்கள். இலை வந்து எப்படி இருக்கு, இலை போன்ற வேல். இலை வேல் வந்து எப்படி இருக்கு, இலை மாதிரி இருக்கு. அப்ப இலை போன்ற வேல். ஊமை வந்து முதல்ல வந்தா ஊமை தொகை. அதே உருவகம் அண்ணா அந்த பொருள்ல குறிப்பிட்டு ஊமை 2வது இடத்துல வந்து இடம்பெறும். மறுபூசி, மார்போலை, இதெல்லாம் வந்து உருவகங்கள். மாறன் களிறு, மாறனது களிறு, பாண்டிய மன்னனுடைய யானை, ஆண் யானை. அப்போ மாறனது, அது என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்ததால அது என்றது 6ஆம் வேற்றுமை. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. மறுபூசி, மறுப்பு குட்டல் ஊசி, மார்போலை, மார்பு குட்டல் ஓலை, எமதென்று எமது குட்டல் என்று, மொய்யிலை, மொய் குட்டல் இலை. நூற்குறிப்பு. மூவேந்தர்களை பற்றி 900 பாடல்களை கொண்ட நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம். இந்நூல் முழுமையாக வந்து கிடைக்கல. புறத்துருட்டு என்னும் நூல் வாயிலாக வந்து 108 வெண்பாவும்
புறத்திரட்டு என்னும் நூல் வழியாக வந்து முத்தொள்ளாயிரம் பாடல்கள் எத்தனை கிடைச்சிருக்குன்னா 108 வெண்பா வந்து கிடைச்சிருக்கு. பழைய உரை நூல்களின் மேற்கோளாக வந்து 22 வெண்பா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ புறத்திரட்டு மூலயமா 108 ஆம்புலன்ஸ் 108 கால் பண்றோம் இல்லையா, அது போல 108 வெண்பாவும் பழைய உரை நூல்கள் மூலயமாக வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் மூலயமாக 22 வெண்பாவும் வந்து கிடைத்திருக்கு. மூவேந்தர்களுடைய ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகளை வந்து இந்த முத்தொள்ளாயிரத்துல வந்து காணலான்றத சொல்றாங்க. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக வந்து முத்தொள்ளாயிரம் வந்து திகழ்கிறது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியல. சோ இதை மட்டும் ஒரு வாட்டி நூல் குறிப்பை மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். மூவேந்தர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா மூவேந்தர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் முத்தொள்ளாயிரம். இதுல எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னா 3,900 பாடல்கள் வந்து இருக்கு. இந்நூல் முழுமையாக வந்து கிடைக்கல. புறத்திரட்டுல இருந்து எத்தனை வெண்பா கிடைச்சிருக்குன்னா 108. பழைய உரை நூல்கள் மேற்கோளாக வந்து எத்தனை கிடைச்சிருக்குன்னா 22 வெண்பா வந்து கிடைத்திருக்கு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யாருன்னா தெரியவில்லை. நூற்குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மூவேந்தர்களை பற்றிய 3,900 பாடல்கள். ஸோ இதுல இன்னொரு டீட்டெயில் என்னன்னா, இப்போ 3,900 பாடல்கள்னா 2,700 பாடல்கள் வரும். இப்போ வந்து இதுல வந்து வரலாற்று ரீதியாகவே வந்து 2 கருத்து வச்சிருக்காங்க. ஒரு சில ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முத்தொள்ளாயிரத்துல 3 வேந்தர்களுக்கும் சேர்ந்து 900 பாடல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேந்தருக்கும் 900 அது போல 2,700 இருக்குன்னு சொல்றாங்க. பட் மேக்சிமம் வந்து எதை ஏத்துக்கிறாங்கன்னா மூவேந்தர்களுக்கும் சேர்த்து 900 பாடல்கள் தான் இருக்குன்றது தான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து முத்தொள்ளாயிரத்துல இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டுட்டு 900 இல்லாத பட்சத்துல நீங்க 2,700 வந்து போடலாம். இங்க இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலை வச்சு பார்த்தாவே 3,900 அப்போ 2,700 பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஆப்ஷனை பொறுத்து அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன்ல 900 இருந்தா 900 போடுங்க, இல்லாத பட்சத்துல 2,700 போடுங்க. மூவேந்தர்களை பற்றிய 3,900 பாடல்களை கொண்ட நூல் எதுன்னா முத்தொள்ளாயிரம். இந்த நூல் வந்து முழுமையா கிடைக்கல. புறத்திரட்டு என்ற நூல் வழியாக எத்தனை நூல்கள் கிடைச்சிருக்குன்னா 108 வெண்பா வந்து கிடைச்சிருக்கு. பழைய உரை நூல்களின் மேற்கோளாக வந்து எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்குன்னா 22 பாடல்கள் வந்து வெண்பாக்கள் வந்து கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சேர மன்னரின் அடையாள சின்னம் வந்து வில்லு. சோழ மன்னன் வந்து யாருக்காக தன் தசையை அளித்தான்னா புறா. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தம். விசும்பு அண்ணா வானம், துளை அண்ணா துலாக்கோல், மறுப்பு அண்ணா தந்தம், கனல் அண்ணா நெருப்பு, களிறு அண்ணா யானை. என்ன யானை அண்ணா ஆண் யானை. அடுத்து வந்து பாருங்க கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். தீயன் வாயினீர் பெருன் முன்பதோர் சிந்தை கூறவாய் வெந்துளர்ந்து செந்நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. தீயின் வாயன்னா நெருப்பில், சிந்தையன்னா எண்ணம், கூறான்னா மிக, நவ்வி என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மானு. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல நவ்விக்கு என்ன பொருள்ன்றதை கேட்டிருக்காங்க. நவ்வி என்ன மான். இலக்கண குறிப்பு வெந்து உலர்ந்து என கூறன்னா வினையச்சங்கள். நம்மளுக்கு வெந்து உலர்ந்து என்றது வினையச்சங்கள்னு தெரியும். இந்த வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கோங்க. என கூற அப்படின்னு வந்தாலும் வினையச்சங்கள், என கூற அப்படின்னு வந்தாலும் வினை எச்சங்கள். சென்னா என்பது பண்பு தொகை. வாயினீர் என்பது எப்படி பிரிக்கலாம்? வாயின் குட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கலாம். வெந்துலர்ந்து வெந்து குட்டல் உலர்ந்து. காடிதனை கடத்தும் என கரிமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இளைத்து உடல் வியர்த்த வியர்வன்றோ உகுப்புணலும் பணியும் அம்மா. உகுப்புணலும் பணியும் அம்மா. முகில் அண்ணா மேகம், மதி அண்ணா நிலவு, உகு அண்ணா சொரிந்த பொழிந்த. மழை வந்து பொழியும் இல்லையா அது. உகி சொரிந்த அண்ணா பொழிந்த. புனல் அண்ணா நீர். இலக்கண குறிப்பு வந்து பாருங்க. கருமுகிலும் வெண்மதியும் என்றது எண்ணுமை. என்றது வெளிப்படையாக வந்தா எண்ணுமை. கருமுகில் வெண்மதி வந்து பண்பு தொகை.
கரிமுகிலும் வெண்மதியும் சேர்ந்து வந்தா எண்ணும்மை, அதை கரிமுகில் வெண்மதி அப்படின்னு தனித்தனியா கேட்டாங்கன்னா பண்பு தொகை. கடக்க, ஓடி, களைத்து என்றது வினையச்சங்கள். இதுல ஓடி இழைத்து என்றது வினையச்சொன் கரெக்டா போட்டுருவோம். கடக்கன்றது சவுண்ட்ல முடிஞ்சதுமே நம்ம பெயரச்சொன்னு போட்டுக்கூடாது. கடக்க போனான், கடக்க சென்றான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெயர்ச்சொல் வருதா வினைச்சொல் வருதான்னு சொல்லி பாருங்க. பெயர்ச்சொல் கடக்க மாணவன் அப்படின்னு பண்ண முடியுமா? கடக்க செல்வன் அப்படின்னு ஒரு பேரை வந்து போட முடியுமா? போட முடியாது. ஒரு வினை வந்து போட்டாதான் அந்த சென்டென்ஸ் முழுமையாகும். அப்போ வந்து ஒரு வினை வருது, அந்த கடக்க என்ற வார்த்தைக்கு அப்புறம் வினை வருதுன்னா அது வினையச்சம். வியர்த்த, வியர்வன்றோ, வியர்த்த தால வந்து முடியுதா? வியர்வன்றோ அது வந்து பெயரச்சம். வியர்த்த. அடுத்து வந்து பாருங்க பிரித்தறிதல். காடு இதனை வந்து காடு குட்டல் இதனை, கருமுகில் வந்து கருமை குட்டல் முகில், வெண்மதி வெண்மை குட்டல் மதி. ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், நூல் குறிப்பும் ரொம்ப முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். இவர் எங்க பிறந்தாருன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி என்ற ஊர்ல வந்து பிறக்கிறாரு. இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவோம்ல, நம்ம ஒரு இடத்துல போய் ஜெயிச்சுட்டு எங்க வருவோம்? திரும்பி வருவோம். அப்போ திருவாரூர் திரும்பி வர்றப்ப என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு தீபத்தால ஆரதி எடுப்பாங்களா? அப்போ தீபங்குடி என்ற ஊர்ல வந்து பிறந்தாரு. முதல் வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அப்போ முதல் குலத்துங்க சோழனின் அரசவை புலவராக திகழ்ந்தார். ஜெயிச்சிருக்காருன்னா ஜெயங்கொண்டார தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வாட்டி ஜெயிச்சிருக்காரு யாரு? ஜெயங்கொண்டார். அப்போ முதல் வாட்டி என்ன? முதல் குலத்துங்க சோழனின் அரசவை புலவராக திகழ்ந்தார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னுட்டு யார் வந்து இவரை பாராட்டியிருக்காங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் பலப்பட்டடை, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னா பலப்பட்டடை, அந்த பகர வரிசையிலேயே அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசை ஆயிரம், உலா மடல் ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளார். இது ரொம்ப முக்கியங்க. என்னென்ன நூல்களை ஏற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அன்னிட்டு. பட் இசை ஆயிரம், இசை ஆயிரம் உலாமடல், இசை ஆயிரம் உலாமடல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்ப ஜெயிச்சுட்டு உங்க ரிட்டர்ன் வர்றப்போ அவங்களுக்கு வந்து இசை பேண்ட் எல்லாம் வாசிப்பாங்க இல்லையா? பெரிய நம்ம வந்து சாதாரணமா ஒரு போட்டியில போய் ஜெயிச்சா நம்மளுக்கெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. பட் ஒரு பெரிய வீட்டு பிள்ளை வந்து போயிட்டு வந்தா அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய போஸ்ட் இல்ல வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல வந்து வின் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு இசையெல்லாம் வாசிப்பாங்க. அப்புறமா அந்த தெருவில் அவங்க அப்படியே உலா வருவாங்க. அப்போ இசை ஆயிரம் உலா மடல்னா ஜெயிச்சவங்களுக்கு கிடைக்கும். ஜெயங்கொண்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயங்கொண்டாருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு வந்து பாருங்க. ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் ஒன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி. இது நம்மளுக்கு தெரியும். 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் வந்து பரணி. சிற்றிலக்கியங்கள் எத்தனை? 96. அதுல ஒண்ணுதான் பரணி. பரணி இலக்கியங்கள்ல தமிழில் தோன்றிய முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. பரணி இலக்கியங்கள்ல தமிழில் தோன்றிய முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. கலிங்க மன்னன் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த பன்மன். கலிங்க மன்னன் வந்து ஆனந்த பன்மன். அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாம் குலத்துங்க சோழன் வந்து போர் புரிவாரு. போர் புரிஞ்சு குலத்துங்க சோழன் அந்த போர்ல வெற்றி பெற்றிருப்பாரு. இந்த வெற்றியை பாராட்டி தோல்வியுற்ற கலிங்க நாட்டினுடைய பெயர்ல வந்து தோன்றிய நூல் தான் வந்து இந்த கலிங்கத்து பரணி. ஆனந்த பன்மன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலிங்க நாட்டை சேர்ந்தவர். சோ அவர் தோத்து போனதால அவருடைய நாட்டு பேர்ல வந்து இந்த நூலை வந்து ஏற்றிருக்காங்க. இந்த நூல்ல எத்தனை தாளிசைகள் இருக்குன்னா 599. 599 தாளிசைகள் உள்ளன. ஜெயங்கொண்டாருடைய சமகாலத்து புலவர்கள் யாருன்னா ஒட்டகுத்தர். ஜெயங்கொண்டாரின் சமகாலத்து புலவர்கள் இவர் ஒட்டகுத்தர், ஜெயங்கொண்டார், கம்பர், புகழேந்தி புலவர், பிற்கால அவையார், இவங்கெல்லாம் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னுட்டு கலிங்கத்து பரணியை போற்றியவர் யாருன்னா ஒட்டகுத்தர். இந்த தென் நாட்டுல தென் தமிழ் நாட்டுல வந்து ஒட்டகத்தை கூட தெய்வமா வந்து போற்றுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜெயங்கொண்டார் வந்து ஜெயிச்சுட்டு ஒட்டகத்து மேல வந்தாரு. இது வந்து ஒட்டகத்து மேல வர்றது தென் தமிழ்நாட்டுல தான் நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அது போல. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் ஆல்ரெடி நீங்க இதை வச்சு படிச்சிருப்பீங்க, புது புத்தகத்திலேயும் இருக்கு இந்த டீட்டெயில். அந்த ஹிண்ட் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே ரீகால் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னவர் யாருன்னா ஒட்டகுத்தர். தென் தமிழ்நாட்டுல வந்து ஒட்டகத்தை வந்து தெய்வமா வந்து பின்பற்றுறாங்க. அப்போ ஒட்டகுத்தர், ஒட்டகுத்தர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்ட்டு பன்னிரு பாட்டியல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
பரணி இலக்கியங்கள் வந்து பாருங்க, தக்கையாக பரணி, வங்கத்து பரணி, தக்கையாகம் வங்கம், தக்காளி வெங்காயம், மோகம் பாசம், மோகம் பாசம், சீனா திராவிடம், தக்கையாக பரணி, வங்கத்து பரணி, தக்காளி என்ன தக்கையாக பரணி, வெங்காயம் என்ன வங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, மோகம் பாசம், சீனத்து பரணி, திராவிடத்து பரணி, சீனா திராவிடம், சீன நாடு திராவிட நாடு, சீனத்து பரணி, திராவிடத்து பரணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி என்று யார் சொல்லியிருக்காரு? பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் ஒரு ரீகேப் பார்ப்போம். கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் எங்க பிறந்தாருன்னா திருவாரூர் தீபங்குடியில வந்து பிறந்தாரு. யாருடைய அவையில வந்து அரசவை புலவராக இருந்தாருன்னா முதல் குலத்துங்க சோழன். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்ட்டு பாராட்டியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இசை ஆயிரம் யார் ஏற்றிருக்காருன்னா ஜெயங்கொண்டார். உலாமடல் என்ற நூலை ஏற்றியவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டாருடைய நூற்றாண்டு வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. பரணி யாருக்கு பாடுவாங்கன்னா ஆயிரக்கணக்கான யானைகளை போர்ல கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் தான் வந்து பரணி. பரணி வந்து எந்த சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. பரணி இலக்கியங்கள்ல தமிழில் தோன்றிய முதல் நூலே எதுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி யார் மீது ஏற்றப்பட்டதுன்னா கலிங்க மன்னனான ஆனந்த பன்மன் மீது வந்து ஏற்றப்பட்ட ஒரு நூல் தான் வந்து கலிங்கத்து பரணி. ஆனந்த பன்மன், கலிங்க மன்னனான ஆனந்த பன்மனை யார் தோற்கடிச்சிருப்பான்னா முதலாம் குலத்துங்க சோழன். தோல்வியுற்ற கலிங்க நாட்டு பெயர்ல அமைந்ததுதான் வந்து கலிங்கத்து பரணி. இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 599. ஜெயங்கொண்டாரின் சமகாலத்து புலவர் யாருன்னா ஒட்டகுத்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. தென் தமிழ் தெய்வ பரணி அன்னிட்டு எதை புகழ்ந்திருக்காரு? கலிங்கத்து பரணியை ஒட்டகுத்தர் வந்து புகழ்ந்திருக்காரு. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அன்னிட்டு எதுல சொல்லியிருக்காங்க? பன்னிரு பாட்டியல் என்ற நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. பரணி இலக்கியங்கள் வந்து தக்கையாக பரணி, வங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, சீனத்து பரணி, திராவிடத்து பரணி. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியேன்னு சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் வந்து கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் ஜெயங்கொண்டார். நவ்வி என்ற சொல்லின் பொருள் வந்து மான். சிற்றிலக்கியங்கள் வந்து எத்தனைன்னா 96 வகை. சிந்தை என்ன எண்ணம், நவ்வி என்ன மான், முகில் என்ன மேகம், புனல் என்ன நீர், உகுதல் என்ன சொரிதல். உகுதல் என்ன சொரிதல், பொழிதல், மழை வந்து பொழியும் இல்லையா அது. அடுத்து வந்து பாருங்க, உலகளாவிய தமிழர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எண்ணிட்டு எதுல வந்து சொல்லியிருக்காங்க தமிழினுடைய தொன்மையை பத்தின்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில வந்து சொல்லியிருக்காங்க. கல்லு மண்ணு இந்த இதுவெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் வந்து தோன்றியதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்ட்டு தமிழினத்தின் தொன்மையை வந்து எதுல குறிப்பிட்டிருக்காங்க? புறப்பொருள் வெண்பா மாலை. தமிழர்கள் வந்து எங்க தோன்றினாங்கன்னு சொல்றாங்க முதல்லன்னு பாத்தீங்கன்னா குமரி கண்டத்துல வந்து தோன்றினாங்கன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, உலகத்துல ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற நாடுகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 192. அதுல வந்து 43 நாடுகள் வந்து ஆட்சி புலங்களாலும் 43 நாடுகள் ஆட்சி புலங்கள் ஆகலும் 235 நாடுகள் வந்து இருக்கு. ஐநா சபையின் உறுப்புரிமையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐநா சபையின் உறுப்புரிமை பெற்ற நாடுகள் 192, ஆட்சி புலங்கள்ல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து 43. அப்போ மொத்தம் வந்து 235 நாடுகள் இருக்கு. இதுல ஏறத்தாழ 154 நாடுகள்ல தமிழினம் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 தமிழர்கள் முதல் 7,50,000 தமிழர்கள் வரை இந்த நாடுகள்ல வந்து வாழ்றாங்க அப்படின்னுட்டும் 20 நாடுகள்ல லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்கன்றத குறிப்பிடுறாங்க. சோ உலகம் முழுவதும் நம்ம தமிழர்கள் பரவி இருக்காங்கன்றத சொல்றாங்க. ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதுல இருக்குன்னா மணிமேகலை. ஸோ நம்ம எல்லாம் திரைக்கடல்களை தாண்டி போய் வணிகம் எல்லாம் பார்த்துருக்கோன்றதுக்கான இது வந்து ஒரு சான்று. மணிமேகலையே என்ன சொல்லியிருக்காங்க? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு வந்து எதுல இருக்கு? மணிமேகலை. மணிமேகலை என்ன? ஒரு சாதுவான பொண்ணு. சாதுவன் வாணிகம்னாவே மணிமேகலை சாதுவா இருப்பா, மணிமேகலை என்றதை
போட்டுருங்க. சாதுவன், சாதுவான பொண்ணு மணிமேகலை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்துக்குடிய நிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்க? புறப்பொருள் வெண்பா மாலை. தமிழினம் எங்க தோன்றியதாக சொல்றாங்க? குமரிகண்டம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னவங்க ஔவையார். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதுல இருக்கு? மணிமேகலை. அடுத்து பாருங்க, தமிழர்கள் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு ஆகிய நாடுகள்ல கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வந்திருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியால தமிழர்கள் இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அடிஷ்னலா பினாங்கு தீவு, சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவுன்னா அங்க கோயில்கள் கட்டி திருவிழாக்களை நடத்திருக்காங்க. பரப்பளவுல சிறியதான ரியூனியன் தீவுல வாழ்றவங்க பெரும்பாலானோர் யார் இருக்காங்கன்னா தமிழர்கள் தான் இருக்காங்க. பரப்பளவுல சிறியதான ஒரு தீவு எதுன்னு பாத்தீங்கன்னா ரியூனியன். அங்க பெரும்பான்மையானவங்க யார் இருக்காங்கன்னா தமிழர்கள். பிரெஞ்சுக்காரர்கள் பாருங்க, பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக குடியேறாங்க மற்ற இடத்துக்கு. பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் இந்த ரியூனியன் தீவுல பாத்தீங்கன்னா தமிழர்கள் பிரெஞ்சு மொழியே பேசுறாங்க. இந்த ரியூனியன் தீவுல இருக்கிறவங்க எங்கிருந்து போனவங்கன்னா புதுச்சேரி என்ன பாண்டிச்சேரி ஆட்சி பண்ணவங்க பிரெஞ்சுக்காரர்கள். அவங்க காலத்துல அந்த புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து ஒப்பந்த கூலிகளாக ரியூனியன் தீவுல பணியமர்த்தப்படுறாங்க. சோ இது ஒரு பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக ரியூனியன் தீவு இருக்கிறதால அங்க பிரெஞ்சு மொழியே பேசுறாங்க தமிழர்கள் என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் பாத்தீங்கன்னா 95% 95 விழுக்காட்டினர் தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ்ல தான் கல்வியை படிக்கிறாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இலங்கையில தொடக்க பள்ளியில இருந்து பல்கலைக்கழகம் வரை எவ்வளவு பர்சன்டேஜ் பேர் தமிழ்லயே படிக்கிறாங்கன்னா 95 விழுக்காட்டினர். சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, பிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகள்ல தமிழ்ல ஒரு பாடமாக சொல்லி கொடுக்கறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜன். சோ நீங்க இது எப்ப படிச்சாலும் இந்த அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் நீங்க இதுக்கப்புறம் நீங்க படிப்பீங்க இல்லையா, ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா, எப்ப பண்ணாலும் இந்த எல்லா நேமும் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. சோ அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜன், ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் பார்த்திருப்போம் இல்லையா, புது புத்தகத்துல புறநானூரையும் இது பண்ணிருப்பாரு அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்போம். பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் என்ற டீட்டெயில் எல்லாம் அவரை பத்தி இருக்கு, புது புத்தகத்துல இருக்கு. ஜார்ஜ் எல் ஹார்ட் அவரு அப்புறமா ராஜனு ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், ஜார்ஜ் எல் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், லிண்ட் ஹோம், சிம் லிண்ட் ஹோம், இந்திரா, நார்மன், ஹால் சிப்மேன், லிண்ட் ஹோம் சிப்மேன், ஹால் சிப்மேன், டபிள்யூ க்ளோத்தி, ஜேம்ஸ் பிராங்கா, அதுக்கப்புறம் ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் போற்றத்தக்கன. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிரீன்லவே ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யார் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க இதை கிரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு நீங்க எப்ப படிச்சாலும் இந்த ஆசிரியர்கள் பேரை படிச்சிருங்க. ராஜனு ஹார்ட், என்ன ஹார்ட்? ஜார்ஜ் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட். அதுக்கப்புறம் லிண்ட் ஹோம், இந்திரா, நார்மன், ஆல் சிப்மன். அந்த ஹோம்ல இந்திரா இருக்கா, இந்திரா இருந்தாலும் அங்க நாறுது, நல்லாவே இல்லை, அதனால ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறா, வீடை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஷிஃப்ட் பண்ணணும்னா ஷிப்மேன் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்புறமா ஷிஃப்ட் பண்றப்போ ஒரு குளோத்தின்னா ஒரு குளத்துக்கு பக்கத்துல போறா, அங்க நடந்ததெல்லாம் பிராங்கா சொல்றா. பிராங்கா ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு குளத்துக்கு பக்கத்துல போறா, அங்க நடந்த. ஸோ ஏன் ஷிஃப்ட் பண்ணன்னு கேட்டாங்கன்னா அங்க நாரிச்சு பண்ண, அதனாலதான் வீடை மாத்தனன்ட்டு பிராங்கா சொல்றா. பிராங்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராமானுஜம் நம்மளுக்கு பரிச்சயமான பெயர், அதனால ஏ.கே. ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள். இவங்க எல்லாருமே யாரு? அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள். இவங்கெல்லாம் நம்ம தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க. ஸோ ராஜன், ஜார்ஜ் எல் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட். அதுக்கப்புறம்
லிண்ட் ஹோம் கடனா ஒரு வீட்டுக்கு போறாங்க, லெண்டு லிண்ட் ஹோம் போறாங்க. யாருன்னா இந்திரா. அப்போ வந்து இந்திரா, நாருதுன்றது நார்மன், அப்புறமா ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்றது ஹால் ஷிப்மேன். அங்க வந்து எங்க போற, ஒரு குளத்துக்கு பக்கத்துல போறான்றது டபிள்யூ குலோத்தி. அப்புறமா வந்து பிராங்கா சொல்றான்றது ஜேம்ஸ் பிராங்கா. அதுக்கப்புறம் ஏ.கே. ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள். ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்கின்றன. இப்போ நம்மளுடைய நாட்டு மக்கள் வெவ்வேறு நாடுகள்ல இருக்காங்க, பட் அவங்கள இணைக்கக்கூடிய பாலமாக எது திகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். எந்த நாடுகள்ல தமிழர்கள் இருக்கிறவங்க கோயில் கட்டி அங்க திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு. பரப்பளவுல சிறியதான தீவு எதுன்னா ரீயூனியன். அதுல பெரும்பாலானவங்க யார் வாழ்றாங்கன்னா தமிழர்கள் தான் வாழ்றாங்க. அவங்க எந்த மொழி பேசுறாங்கன்னா பிரெஞ்சு மொழி வந்து பேசுறாங்க. இலங்கையில எத்தனை விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகங்கள் வரை தமிழ்லேயே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா 95%. அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் வந்து யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.எஸ். ராஜன், ஜார்ஜ் எல்ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், சிம்லிண்ட் ஹோம், இந்திரா, நார்மன், ஹால் ஷிப்மேன், டபிள்யூ குலோத்தி, ஜேம்ஸ் பிராங்கா, அப்புறமா ஏ.கே. ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள். இவங்க எல்லாருமே யாருன்னா அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள். தமிழர்களை இணைக்கும் பாலமாக எது திகழுதுன்னா ஊடகங்கள் வந்து திகழுது. அடுத்து வந்து பாருங்க, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் திகழ்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு அப்படின்ட்டு அங்க வந்து கோயில் கட்டி அங்க வந்து திருவிழா வந்து நடத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். இங்க அதே சிங்கப்பூர், மலேசியா, அடிஷ்னலா இலங்கை, இங்க வந்து என்னவா இருக்கு, ஆட்சி மொழியாக தமிழ் வந்து திகழுது. இந்த மேல வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருக்க இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்திருக்க. சிங்கப்பூர், மொரிஷியஸ்ல வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க குடியரசுத் தலைவரா இருந்திருக்காங்க. சிங்கப்பூர், மொரிஷியஸ். சிங்கம் வந்து என்ன பண்ணும், மறைக்கும். அப்போ குடியரசுத் தலைவர்னா ஒரு காட்டுக்கே ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இந்தியாவின் ராஜா யாருன்னா அவர் தானே ஹையஸ்ட் பதவி. அப்போ குடியரசுத் தலைவர் அவர் வந்து மறைக்கிறாரு. அப்போ சிங்கப்பூர், மொரிஷியஸ்னா குடியரசுத் தலைவர். அடுத்து வந்து பாருங்க, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்லயும் சட்டசபையில எல்லாம் இருக்காங்க யாரு, தமிழர்கள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பிரதிநிதிகளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்லயும் இருப்பாங்கன்றது இருக்கும். அடிஷனலா அந்த டீடைல் கீழே வரும்போது பார்ப்போம். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மறுபடியும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா வந்து அங்க என்ன இருக்குன்னா ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியால ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறதாலதான் அங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் தமிழர்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்றத அது ரெண்டையும் சேர்த்தியே படிச்சுக்கோங்க. பினாங்கு தீவு, சிங்கப்பூர், மலேசியா மேல வந்து பார்த்தோம் இல்லையா, மறுபடியும் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு. இங்க வந்து கோயில்கள் கட்டி திருவிழா எல்லாம் வந்து தமிழர்கள் வந்து நடத்துறாங்க. திருவிழா வந்து எப்படி இருக்கும், நம்ம நாட்டுல நம்ம கொண்டாடுவோம் இல்லையா, அது போல திருவிழாக்கள் அங்க இன்னும் வந்து நடைபெற்று இருக்கு. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியால ஆட்சி மொழியாக தமிழ் வந்து திகழ்கிறது. அடுத்து வந்து பாருங்க, தமிழர்கள் வந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகள் பலவற்றில் உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை வந்து வகுத்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் என பல பதவிகள்ல சிறப்புற தொண்டாற்றி வருகின்றனர். சிங்கப்பூர், மொரிஷியஸ் ஆகிய நாடுகள்ல குடியரசுத் தலைவர்களாக தமிழர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே அங்கே தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜில் முக்கியமானது ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இது இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது பார்த்தா முடிஞ்சது. குடியரசுத் தலைவர்களாக எந்தெந்த நாட்டில் தமிழர்கள் இருக்காங்கன்னா சிங்கப்பூர், மொரிஷியஸ். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்துறவங்க, சேம் டைம் வந்து பார்லிமெண்ட், எம்எல்ஏ, எம்பி எல்லாத்துலயுமே எங்க இருக்காங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஆட்சி மொழியாக தமிழ் எந்தெந்த நாடுகள்ல இருக்குன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கோவில்கள் கட்டி திருவிழா நடத்தக்கூடிய தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்காங்கன்னா பினாங்கு தீவு, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து வந்து பாருங்க, தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவனுக்கு குணமுண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதுக்கப்புறம் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
ஸோ இது எதுக்கு சொல்றாங்கன்னா, இது போல வந்து தமிழர்கள் மற்ற நாடுகள்ல போயிட்டு விளங்குறாங்கன்றதை மீன் பண்ணி சொல்றாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானது. அதை ஒரு வாட்டி மட்டும் பார்ப்போம். தமிழர் என்ற இனமுண்டு, தனியே அவருக்கு குணமுண்டுன்னு சொன்னது யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். யாதும் ஊரே யாவரும் கேளீரேன்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார். ஐக்கிய நாடுகள் உறுப்புரிமை பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192. சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்ற குறிப்பு எதுல இருக்கு? மணிமேகலை. திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடுன்னு சொன்னது ஔவையார். தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக எந்த தீவுல வந்து குடியமர்த்தப்பட்டாங்கன்னா ரியூனியன் தீவு. பரப்பளவுல ரொம்ப சின்ன தீவு. அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னா பிரெஞ்சு நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதால பிரெஞ்சு மொழி வந்து பேசுறாங்க. திருவிழாக்களில் காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும் இன்னும் வந்து நடைபெறுகிறது. மற்ற நாடுகளில் நம்ம தமிழர்கள் போயிருந்தாலும் நம்மளுடைய பண்பாடான காவடி எடுக்கிறது, தேர் இழுப்பது அதெல்லாம் வந்து அங்க நடத்துறாங்கன்றது சொல்றாங்க. அடுத்து துணைப்பாடம் திருவி கல்யாண சுந்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 9th பழைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ற மாதிரியே இருக்காது. நிறைய வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கிற டீட்டெயிலே தான் இருக்கும். அதனால வந்து வீடியோவும் லென்த்தா போகும், டீட்டெயிலும் எக்கச்சக்கமா இருக்கு. மேக்சிமம் 1 ஹவர்க்குள்ள நான் ட்ரை பண்றேன். அப்படி 1 ஹவர் தாண்டி போதுன்னா நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஒரு வாட்டி பாக்குறீங்கன்னா அப்புறமா கேப் விட்டுட்டு வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பாருங்க. இல்ல 30 மினிட்ஸ் உங்களால பார்க்க முடியுதுன்னா 30 மினிட்ஸ் அன்னிட்டு பிரிச்சு பார்த்துக்கோங்க. திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி. திருவிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு நபர். தமது தங்கு தடையற்ற மேடை பேச்சாலும் இயல்பான மொழி நடையாலும் தமிழை பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் என்ற போற்றப்பட்ட பெருந்தலைவர். தமிழ் தென்றல் யாரு? திருவிக்கா. இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு துல்லம் என்ற ஊர்ல விருதாச்சலனார் சின்னம்மையார் மகனாக. சென்னைக்கு அருகில துல்லம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. செட் ஆனதுமே வந்து அவங்களுக்கு ஒரு துள்ளலான ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அப்போ கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனா கல்யாணம் நடக்க போது துள்ளிட்டு இருக்காரு. துல்லம் என்ற ஊர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா திருவி, அவர் வீலவே வந்துடுது. அப்போ விருதாச்சலனார் சின்னம்மையார். எப்ப பிறந்தாருன்னா கல்யாணம்னா 3 முடிச்சு போடுவாங்களா, அப்போ 3ல பிறந்திருப்பாரு. இறந்ததும் 3ல தான் இறந்திருப்பாரு. 1883 26/8/1883 பிறந்திருக்காரு. சென்னை ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய வெஸ்லி பள்ளியில வந்து படிச்சிருக்காரு. ஸோ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வேஷ்டி கட்டுவாங்களா, அப்போ வெஸ்லி பள்ளியில வந்து படிச்சிருக்காரு. இவருக்கு வந்து தமிழ் வந்து கத்து கொடுத்தவர் யாருன்னா கதிரைவேலர். ஸோ கல்யாண சுந்தரத்திற்கு தமிழை கத்து கொடுத்தவர் கதிரைவேலர். கல்யாண சுந்தரத்துக்கு கதிரைவேலர் வந்து தமிழை வந்து கத்து கொடுத்திருக்காரு. இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் கற்பதில் பேரார்வம் கொண்டவர். இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் கற்பதுல பேரார்வம் கொண்டு இருந்திருக்காரு. தமிழ் பற்றுன்னு பாத்தீங்கன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை மொழி மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் என வற்புறுத்தினார். ஸோ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை மொழி மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் வந்து கலவாம தூய தமிழ்லேயே பேசவும் எழுதவும் வேண்டும்னுட்டு வற்புறுத்தியவர் யாருன்னா திருவிக்கா. நமது உடல் நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டால் பிறர் உடல் நலத்தை கேடு சூழ வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அதே போல தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்றுன்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. இதுல என்னன்னா நம்ம தாய்மொழியை நேசிக்கணும்னுட்டு மற்ற தாய்மொழியை வந்து வெறுக்க கூடாதுன்னு சொன்னவர் மு வரதராசனார். தாய்மொழி அப்படின்னு வந்தா அதே இங்க தாய்மொழி என்றதை மீன் பண்ணா வரதராசனார். இங்க வந்து பாருங்க பிறமொழி, தமிழை வளர்க்க வேண்டும் என்னிட்டு பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்ற பொருள் அன்று அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. இதுவும் ரொம்ப முக்கியம். காந்தியடிகள் வந்து தமிழ்ல வந்து உரையாற்றினப்போ அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்த்து சொன்னவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள். இளைஞர்களை உங்கள் தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்லல், இன்று பிறந்தவள் அல்லல், அவள் மிக தொன்மையுடையவள், கலைகளை உடையவள், அவளையா கொள்வது, தாய் கொலை புரிவதா தமிழர் வீரம் அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க? திருவிக்கா அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க.
தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன மொழி இருந்துபடின் நாடும் இறந்து படுமன்றோ. உலகிற்கே ஒரு போது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது, அதனையா மறப்பது அப்படின்னு வந்ததுன்னா யாருன்னா திருவிக்கா. ஸோ இது போல கொஷின் மார்க்கு இப்படி எல்லாம் வருதுன்னா திருவிக்கான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைஞர்களே, உங்கள் தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் கிடையாது, இன்று பிறந்தவளும் கிடையாது. அவள் மிக தொன்மையுடையவள், கலைகளை உடையவள். அவளையா கொள்வது, தாய் கொலை புரிவது தமிழர் வீரமானா திருவிக்கா. தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன மொழி இறந்து படின் நாடும் இறந்து படுமன்றோ. உலகிற்கே ஒருபோது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது, அதனையா மறைப்பது அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தை அமர்த்த சூழ் எழுங்கள் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் அப்படின்னு அரைக்கூவல் விட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா. அடுத்து எழுத்து மட்டுமல்லாமல் தமது பேச்சிலையும் தமிழ் வளர்த்த பெரும் மாகனராக இருந்திருக்காரு. திருவிக்கா நடை என்ற ஒரு தனி நடையே நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு பேசுவது போலவே எழுதுவது போலவே பேசுவது இவர் முயற்சி கொண்டு வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம எழுதுறப்ப ஒரு மாதிரி எழுதுவோம் இல்லையா, பேசுறப்ப வேற மாதிரி பேசுவோம். பட் இவர் பாத்தீங்கன்னா எழுதுறது மாதிரி தான் பேசுவாரு, பேசுற மாதிரி தான் எழுதுவாரு என்றதுல முயற்சி கண்டிருக்காரு. அது திருவிக்கா நடையன்னிட்டே தோன்றியிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். பேசுவது போலவே எழுதுவது போலவே பேசுவது என்ற முயற்சியில வெற்றி கண்டவர் யாருன்னா திருவிக்கா. திருவிக்கா பாத்தீங்கன்னா வெல்லும் சொல் இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வெல்லவர். திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்ப நம்ம பேசுறோம்னா பேசுறவங்கள நம்ம பேசுறத கேட்கிற மாதிரி ஆர்வத்தை தூண்டணும். கேட்டார் பிணிக்கும், கேட்கிறவங்கள இன்னும் அது ஆர்வத்தை தூண்டி கேட்க செய்யறது. தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம், அது கேட்காம இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர், நம்ம பேசுறது அவங்கள நம்ம வார்த்தையே கேட்க தூண்டுற வண்ணம் நம்ம பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத்தகைய இதுல இவர் தெரிந்திருக்கு. திருவிக்கா வெல்லும் சொல் இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை உணர்ச்சி மிகு பேச்சினால் தம்பால் ஈர்த்து மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா. ஸோ திருவிக்கா இவர்களுடைய பேச்செல்லாம் நம்ம அண்ணா அவர்களை கவர்ந்திருக்கு. சேம் டைம் இது ரொம்ப முக்கியம். மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா திருவிக்கா. மேடை தமிழுக்கு முன்னோடி திருவிக்கா. உரைநடை எழுதுவது எனது தொழில் என்னும் அளவிற்கு உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்தாரு. அவருக்கு வாய்ந்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்பார் தாப்போ மீனாட்சி சுந்தரனார். சோ இவருடைய திருவிக்காவுடைய மொழிநடை எப்படி இருக்கான், மலை போல ஓங்கி உயர்ந்து நிற்கிறது அப்படின்னுட்டு யார் சொல்றாரு, உவே சுவாமிநாதருடைய ஆசிரியரான தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவிக்காவை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திருவிக்கா அவர்கள் ஏற்றிய நூல்கள் பாருங்க. திருவிக்கா அவர்கள் தானே காந்தியடிகளுக்கு மொழிபெயர்த்து மேடை பேச்சுக்கு மொழிபெயர்த்திருப்பாரு. அப்போ மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம் போன்ற நூல்களை ஏற்றிருக்காரு. இமயமலை அல்லது தியானம், மனித வாழ்க்கை காந்தியடிகள், பெண்ணின் பெருமை, இது பார்த்திருப்போம். பட் பெண்ணின் பெருமையை வேற எப்படி சொல்லலாம், வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இமயமலை அல்லது தியானம் என்ற நூல் யாருடையதுன்னா திருவிக்கா அவர்களுடையது. கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ என்னால முடியலப்பா நான் சன்னியாசியா போறேன்னுட்டு காசி அப்படின்னு போயிடுறாங்க. காசி எல்லாம் எங்க இருக்கு, வட இந்தியால இருக்கு. அப்போ இமயமலை பக்கம் ஓடிடுறாங்க தியானம் பண்றேன்னுட்டு அப்படின்ற மாதிரி கூட. இமயமலை அல்லது தியானம்னா கல்யாண சுந்தரம் பண்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சு மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள் மொழிபெயர்த்திருப்பாரு.
இளைஞர்களே, உங்கள் தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்லல், இன்று பிறந்தவள் அல்லல். அவள் மிக தொன்மையுடையவள், கலைகளை உடையவள். அவளையா கொள்வது? தாய்கொலை புரிவதா தமிழர் வீரம் என கேட்டவர் யாருன்னா திருவிக்கா. தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன? மொழி இறந்து படின் நாடும் இறந்து படும் அன்றோ? உலகிற்கே ஒருபோது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது, அதனையா மறைப்பது? யார் கேட்டிருக்கா? திருவிக்கா. இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தமர்த்த சூழ் கொண்டு எழுங்கள் தமிழ் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் அப்படின்ட்டு அரைக்கூவல் விடுத்தவர் யாருன்னா திருவிக்கா. பேசுவது போலவே எழுதுவது போலவே பேசுவது அன்னிட்டு முயற்சித்து அதுல வெற்றி பெற்றவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள். திருவிக்கா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தனி நடையை நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு உருவாயிற்று. திருவிக்கா நடை அப்படின்ற அளவுக்கு. திருவிக்கா பாத்தீங்கன்னா வெல்லும் சொல் இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டோர் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவராக யார் இருந்திருக்கா? திருவிக்கா அவர்கள். மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா திருவிக்கா. மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா. உரைநடை எழுதுவது என்னுடைய தொழில் என்னும் அளவிற்கு உரைநடைக்கு மதிப்பு கொடுத்தவர் யாருன்னா திருவிக்கா. யாருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னுட்டு தோப்பம் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டினார்னா திருவிக்கா அவர்களுடைய மொழிநடை. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திருவிக்கா. பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் திருவிக்கா. இமயமலை அல்லது தியானம் திருவிக்கா. அடுத்து பாருங்க, உரைநடை நூல்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் ஏற்றிய நிறைய நூல்களை பத்தி சொல்லியிருக்காங்க. முருகன் அல்லது அழகு என்ற உரைநடை நூல் யாருதுன்னா திருவிக்கா. சைவ திரவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சி, தாயும் மாணவர், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடைப்பது. என் கடன் பணி செய்து கிடைப்பது என்னட்டு அப்பர் சொல்லியிருப்பாரு. அப்பர்னா திருநாவுக்கரசர். பட் என் கடன் பணி செய்து கிடைப்பது என்ற நூலை உரைநடை நூலை ஏற்றியவர் யாருன்னா திருவிக்கா. இந்தியாவும் விடுதலையும் திருவிக்கா. தமிழ் சோலை திருவிக்கா. உள்ளொளி திருவிக்கா. இந்த நூல்கள் எல்லாம் யாருடையதுன்னா திருவிக்கா. இதை நீங்க ரிப்பீட்டடா வாசிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உரைநடை நூல்கள் என்னவே பாருங்களேன், மேக்சிமம் இந்த கடவுள் வந்துருது. முருகன் அல்லது அழகு, சைவம்னா கடவுள் வந்துருவாரு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியம், அதுலயும் கடவுள், தாய் கடவுளுக்கு சமம் இல்லையா, அப்போ தாயுமானவர், ராமலிங்க சுவாமிகள், சுவாமி அவரை கடவுளா நினைச்சு வழிபடுறோம். இப்போ ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வரும், ஆழ்வார்கள். ஸோ எல்லாம் நம்மாழ்வார், நம்ம கடவுள் அப்படின்ற மாதிரி கடவுளோட மீன் பண்ணி இந்த உரைநடை நூல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடும் நம்மாழ்வரும், நாயன்மார் 63 நாயன்மார்கள் கடவுளாக கோயில்ல இருக்காங்க இல்லையா. ஸோ நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம்னா அந்த பௌத்தம் அவங்க வழிபட்டதை பத்தி சொல்லுவாங்க. காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை. ஸோ தமிழ் சோலை நம்மளுக்கு தெரியும். உள்ளொளி என்ற நூலையும் இது இந்த கடவுளை கும்பிடுறது நம்ம உள்ளத்துல ஒரு ஒளி ஏற்படணும்ட்டு தானே. அப்போ உள்ளொளி என்ற உரைநடை நூல்கள் எல்லாம் யாருடையதுன்னா திருவிக்கா. அடுத்து செய்யுள் நூல்கள் பாருங்க. முருகன் அருள் வேட்டல், முருகன் அல்லது அழகன்னா உரைநடை நூல், முருகன் அருள் வேட்டல்னா செய்யுள் நூல், திருமால் அருள் வேட்டல், கிறித்துவின் அருள் வேட்டல், அருகன் அருள் வேட்டல், இதுல எல்லாமே அருள் வேட்டல் வந்தா செய்யுள். உரிமை வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல். ஸோ எல்லாத்திலையும் வேட்டல் வருது. பொருளும் அருளும் அன்றதுல வரல. பொருளும் அருளும் அல்லது மார்கசியும் காந்தியமும் அன்றது மட்டும் செய்யுள் நூல். மீது எல்லாத்திலையுமே வேட்டல் வருது. அது பார்த்துக்கோங்க. முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறித்துவின் அருள் வேட்டல், அருகன் அருள் வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்கசியும் காந்தியும் என்ற செய்யுள் நூல்களை யார் படைத்தாங்கன்னா திருவிக்கா. இவர் தேசபக்தன் நவசக்தி என்ற இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டிருக்காரு. அதற்காக அவருடைய ஆசிரியர் பணியையே துறந்திருக்காரு.
எந்தெந்த நூல்கள்ல வந்து நடத்திருக்காருன்னா தேசபக்தன் நவசக்தி என்ற இதழ்களின் வாயிலாக என்ன பண்ணியிருக்காரு, தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டதால ஆசிரியர் பணியையே வந்து துறந்திருக்காரு. தமது வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் வந்து கண்டிருக்காரு. தொழிலாளர் இயக்கம் வந்து யார் தோற்றுவித்திருக்கார், திருவிக்கா அவர்கள் வந்து தோற்றுவித்திருக்காரு. இவருக்கு வந்து 70 வயசாகிட்டு உடல் நலம் வந்து சரியில்லாம படுக்கையில இருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மு வரதராசனுடைய உதவியோட வளர்ச்சி வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல், 70 வயசுன்னா அப்ப படுத்துட்டு இருப்பாருல்ல, அப்ப படுக்கை பிதற்றல், இதுக்கப்புறம் வளர்ச்சி ஏதாவது இருக்கா, வளர்ச்சியும் வாழ்வும். சோ 70 வயசு வரைக்கும் அவர் வளர்ந்து வந்திருப்பாருல்ல, அதை மீன் பண்ணி ஒரு நூலை வந்து வெளியேற்றாரு அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 வயதாகிய திருவிக்கா அவர்கள் வளர்ச்சி வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்ற நூலை வந்து யாரோட உதவியோட வெளியிடுறாரு, மு வரதராசனார். இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் இல்லையா, முன்னாடி தம்பிக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. அவரோட உதவியோட வெளியிடுறாரு. மனமுடித்த 6 ஆண்டுகள்ல இவருடைய திருவிக்காவுடைய மனைவியான கமலாம்பிகை அம்மையார் வந்து இறந்துடுவாங்க. அப்போ வந்து தனிமையில வாழ்ந்துட்டு வந்த திருவிக்காவை பார்த்து அவருடைய நண்பர் வந்து கேட்பாங்க, மனைவி வந்து இழந்து தனிமையில இருக்கீங்க இல்லையா, கடினமாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா திருவிக்கா. இது ரொம்ப முக்கியம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் திருவிக்கா. என்னது, நோய்க்கு மருந்து இலக்கியம்தான் சொன்னவர் மீனாட்சி சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னவர் திருவிக்கா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 83 பிறந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, 3 பிறந்தாரு 3 இறந்தாருன்ட்டு 1953 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் வந்து இறந்திருப்பாரு. ஆகஸ்ட் 26 பிறந்திருக்காரு. 1883 செப்டம்பர் 17ஆம் நாள் 1953 வந்து அவருடைய 71வது வயதில் வந்து இறந்து போனாரு. சோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா முருகன் அல்லது அழகு திருவிக்கா, சைவ திரவு திருவிக்கா, சைவத்தின் சமரசம் திருவிக்கா, கடவுட்காட்சியும் தாயுமானவரும் வந்து திருவிக்கா, ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம். கடவுட்காட்சியும் தாயுமானவரும் என்றது ஒரே நூல் தாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னப்போ கடவுட்காட்சி தாயுமானவரன் பிரிச்சு சொல்லியிருப்பா, அது பிரிச்சு இல்ல, ஒரே நூல் தான். கடவுட்காட்சியும் தாயுமானவரும் திருவிக்கா, ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் திருவிக்கா, தமிழ்நாடும் நம்மாழ்வரும் திருவிக்கா, நாயன்மார் வரலாறு திருவிக்கா, தமிழ் நூல்களில் பௌத்தம் திருவிக்கா, காதலா முடியா சீர்திருத்தமா திருவிக்கா, என் கடன் பணி செய்து கிடப்பதே திருவிக்கா, இந்தியாவும் விடுதலையும் திருவிக்கா, தமிழ்ச்சோலை திருவிக்கா, உள்ளொலி திருவிக்கா. இதெல்லாமே வந்து உரைநடை நூல்கள். முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறித்துவின் அருள் வேட்டல், அருகன் அருள் வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்கசியும் காந்தியமும் என்பது திருவிக்காவுடைய செய்யுள் நூல்கள். திருவிக்கா வந்து எந்தெந்த இதழ்கள் வழியாக தொழிலாளர் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாருன்னா தேசபக்தன், நவசக்தி. தொழிலாளர் இயக்கத்தையும் வந்து யார் தோற்றுவித்திருக்கா, திருவிக்கா அவர்கள் வந்து தோற்றுவித்திருக்காரு. 70 வயசுல மு வரதராசனார் அவரோட உதவியோட என்ன நூலை வெளியிட்டாருன்னா வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். திருவிக்காவுடைய மனைவி வந்து கமலாம்பிகை அம்மையார் கல்யாணம் ஆன 6 வருஷத்துல இறந்திருப்பாங்க. அப்போ நண்பர் வந்து நீங்க தனியாக இல்லையான்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு யார் சொல்லியிருப்பா, திருவிக்கா அவர்கள் வந்து சொல்லியிருப்பா. எப்ப இறந்தாரு, 1953 வந்து இறந்துட்டாரு. அடுத்து வந்து ஆகு பெயர். ஸோ நம்ம ஆகு பெயர் புது புத்தகத்திலையும் படிச்சிருப்போம், இதற்கு முன்னாடி வீடியோக்கள்லையும் பார்த்திருப்போம். ஸோ மறுபடியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆகு பெயரை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆகு பெயர் எத்தனை வகை, 16 வகைப்படும். இப்போ இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா சொல்லாகு பெயர், தானி ஆகு பெயர் வந்து பார்க்க போறோம். ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை வந்து குறிக்காம தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு பெயராகி வருவதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லாகு பெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. இந்த தொடர்ல வள்ளுவர் சொல் என்பது வந்து அவர் சொன்ன வார்த்தையை குறிக்காம அதனுடைய பொருளை மீன் பண்ணி தான் அது வருது. அப்போ பொருளுக்கு வந்து என்ன ஆகி வந்திருக்கு, சொல் ஆகி வந்ததால இது சொல்லாகு பெயர்.
அடுத்து வந்து பாருங்க தானியாகு பெயர். பாலை இறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாலை இறக்குன்னா பால் அப்படியே இருப்பாங்க. அந்த பால் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து இருக்கும். அந்த பாத்திரத்தை தான் வந்து தானி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தானி பாலுக்கு வந்து என்ன ஆகி வந்திருக்கு, அந்த பாத்திரம் தானே, பால் ஊத்த வைக்கக்கூடிய பாத்திரம், அந்த பாத்திரத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, தானின்னு சொல்றாங்க. அப்போ தானியாகு பெயர். பாலை இறக்குன்றது பாலுக்கு எது ஆகி வருது, அந்த பாத்திரம், பாத்திரம்னா தானி. அப்போ தானியாகு பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு. இடம் வந்து பொருளுக்கு ஆகி வருவது இட ஆகு பெயர். பொருள் வந்து இடத்திற்கு ஆகி வருவது தானு ஆகு பெயர்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் வந்து அந்த இது பால் இறக்கு வள்ளுவர் சொல் அந்த வார்த்தையிலிருந்தே புரிஞ்சுக்கோங்க, எளிமையா புரியும். வள்ளுவர் சொல்லன்னா அந்த சொல்லினுடைய பொருளுக்கு சொல்லு வந்து ஆகி வந்ததால சொல்லாகு பெயர். பாலை இறக்குன்னா பால் அப்படியே இறக்க முடியாது, ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஊத்தி இருந்தா தானே அது இறக்க ஏத்தெல்லாம் முடியும். அப்போ பாத்திரத்துக்கு வந்து தானி. அப்போ தானி அந்த பால் வந்து தானிக்கு ஆகி வந்ததால தானியாகு பெயர். சோ இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஆகு பெயர் எத்தனைன்னா 16 வகைப்படும். ஆகு பெயர்ன்ட்டு எது சொல்லுவோம், ஒரு பொருளின் பெயர் அதனுடைய பொருளை குறிக்காம அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு பெயராக வருவது ஆகு பெயர். சொல்லாகு பெயர் வந்து வள்ளுவர் சொல். தானி ஆகு பெயர் என்ன, பாலை இறக்கு. நீங்க எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தயிரை இறக்கு என்றது தானியாகு பெயர். பெரியோர் சொல் கேள் என்றது சொல்லாகு பெயர். கழல் பணிந்தான் இத்தொடரில் அமைந்துள்ள ஆகு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தானியாகு பெயர். நூறுக்கு உரை செய்தான் என்றது சொல்லாகு பெயர். அடுத்து வந்து பொருட்கள் எத்தனைன்னா 8 வகைப்படும். இதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள் பத்தி பார்த்திருப்போம். இங்க வந்து விற்புட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில அமைத்து கொள்ளும் முறையை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம். விற்பூட்டு பொருள்கோள். இந்த விற்பூட்டன்னா இப்ப வீட்டுல பூட்டு இருக்கு இல்லையா, ஒரு இதுவே இருக்கிறது இன்னொன்று இதுல ஜாயின் பண்ணிட்டு அதை லாக் பண்ணுவோம். அது போல வில்லின் இங்க வந்து வில்ல வந்து மீன் பண்ணி கொடுத்திருக்காங்க. வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவதுதான் வந்து விற்புட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. விற்புட்டு பொருள்கோள வேற எப்படி சொல்றாங்கன்னா பூட்டுவிர், அந்த வார்த்தையை அப்படியே ரிவைஸ் பண்றாங்க. விற்புட்ட திருப்பி போட்டா பூட்டுவிர் பொருள்கோள் அப்படின்னு குறிப்பிடுவாங்களாம். நெருநல் உழவன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தீவ் உலகு. அதாவது இந்த உலகு என்ற கடைசியில இருக்கிறத முதல்ல கொண்டு போய் போட்டுக்கோங்க. அப்போ உலகத்துல நேற்று இருக்கிறவங்க இன்றில்லை, நெருநல்னா நேற்று உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடையது உலகுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலக என்ற வார்த்தை அங்க கொண்டு போய் போடும் போது பொருள் புரியுது இல்லையா, உலகத்துல நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை என்ற பெருமை உடையதுதான் இந்த உலகு என்றத சொல்றாங்க. சோ இதுல வந்து விற்புட்டு பொருள்கோள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாப்பிசை பொருள்கோள். தாப்பு அப்படின்னா பாத்தீங்கன்னா தாப்பிசைய வந்து எப்படி பிரிக்கலாம்னா தாம்பு கூட்டல் இசை அப்படின்னு பிரிக்கலாம். தாம்புன்னா ஊஞ்சல் கயிறு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாப்பிசை பொருள்கொள்ள நடுவுல ஒரு வார்த்தை வந்து இருக்கும். அந்த வார்த்தை வந்து முன்னாடி இருக்கிற வார்த்தைகளோட சேர்த்து ஒரு பொருளும் கொடுக்கும். அந்த வார்த்தை அதே பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளோட சேர்த்து ஒரு பொருளும் கொடுக்கும். ஊஞ்சலின் நடுநின்று கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செய்யுளின் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களுடன் பொருந்தி பொருள் தருவதுதான் வந்து தாப்பிசை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா தெளிவா புரியும். இறந்தார் அணையர் சினத்தை. சினம்னா கோபம் அப்படின்னு சொல்லும். கோபத்தால என்ன பண்ணுவாங்களா, இறப்பாருங்களா, இறந்துருவாங்க, கோபத்தாலேயே இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துறந்தார் துணை. இந்த சினத்தை துறந்தவங்க ஞானி ஆயிடுவாங்க அப்படின்ட்டு வருது. அந்த சினம் என்ற வார்த்தை முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பொருள் தருது சேர்ந்து. பின்னாடி சினத்தை கொண்டு இருந்தோம்னா இறந்துருவோம், அதே சினத்தை வந்து திறந்துட்டோம்னா விட்டுட்டோம் அப்படின்னா ஞானி ஆயிடுவோம் அப்படின்ட்டு முன்னாடி பின்னாடி இந்த ஊஞ்சல் கயிறு முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் இல்லையா, அது போல சேர்ந்து இது பொருள் தருது. அப்படி பொருள் தந்தா அது தாப்பிசை பொருள்கோள். தாப்பிசையை எப்படி பிரிக்கலாம், தாம்பு கூட்டல் இசை.
ஸோ இதுல ஒரு வாட்டி முக்கியமானது மட்டும் பார்ப்போம். பொருள்கொள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பொருள்கொள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில அமைத்துக் கொள்ளும் முறைதான் வந்து பொருள்கொள். விற்புட்டு பொருள்கொளை எப்படி அழைக்கலாம்னா பூட்டு விற் பொருள்கொள் அப்படின்னு அழைக்கலாம். விற்புட்டு பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தே உலகு. தாப்பிசை பொருள்கொள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஊஞ்சல்ல நடுவு நின்று கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செய்யுள்ள நடுவுல அமைந்த ஒரு சொல் வந்து செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களோட பொருந்தி பொருள் தருவது வந்து தாப்பிசை பொருள்கோள். தாப்பிசையை எப்படி பிரிக்கலாம்? தாம்பு குட்டல் இசை. தாம்புன்னா ஊஞ்சல் கயிறு. எடுத்துக்காட்டு இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருந்துவது பாத்தீங்கன்னா விற்புட்டு பொருள்கொள். செய்யுள்ள இடையில அமைந்திருக்கும் சொல் வந்து செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொல்லோட பொருந்தி பொருள் தருவது வந்து தாப்பிசை பொருள்கோள். அடுத்து ஊமை உருவகம். நம்மளுக்கு ஊமை உருவகம் என்னன்னு தெரியும், ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. ஊமை என்ன? ஊமை ஊமிக்கும் பொருளை விட உயர்ந்தது. ஊமை வந்து உவமிக்கும் பொருளை விட உயர்ந்தது அப்படின்னு வர்றதுதான் வந்து ஊமை தொடர். சேம் டைம் வந்து ஊமை தொடர்ல ஊமை வந்து முன்னாடி இருக்கும், ஊமிக்கக்கூடிய பொருள் வந்து பின்னாடி வந்து வரும். மதி போன்ற முகம். மதி என்றது ஊமை முன்னாடி வந்திருக்கு, முகம் என்றது ஊமிக்கப்படும் பொருள் அது பின்னாடி வந்திருக்கு. சோ இது வந்து மதி போன்ற முகம் என்றது ஊமை. அடுத்து வந்து பாருங்க, கவிஞர் தாம் கருதிய பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறாமல் இரண்டும் ஒன்றென கூறுவதுதான் உருவகம். இப்ப வந்து மதிமுகம் அப்படின்னு சாரி முகமதி அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் வந்து மதி, முகம் வந்து நிலவு மாதிரி இருக்கு, முகமும் நிலவும் ஒண்ணு அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா அது வந்து உருவகம். இந்த உருவகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊமையிக்கக்கூடிய பொருள் வந்து முன்னாடி இருக்கும், ஊமையா சொல்லக்கூடியது வந்து பின்னாடி வந்து வரும். முகமதி, முகம் என்றது பொருள், மதி என்றது ஊமை. அடுத்து பாருங்க, பாக்ஸ்ல ஊமை உருவகம் வந்து கொடுத்திருக்காங்க. தாமரை முகம், அதை வந்து உருவகமா மாத்தினோம்னா முகத்தாமரை. தேன்மொழி மொழித்தேன், பவளவாய் வாய்ப்பவளம், முத்துப்பல் பல்முத்து. ஊமைகளை உருவகங்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனி இதழ், கனி இல்லைன்னா இதழ் கனி அப்படி மாத்தினா அது வந்து உருவகம் ஆயிரும். அதை வந்து ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மலரடி, காந்தல் விரல், கயல்விழி, மதிமுகம் இதெல்லாம் வந்து ஊமை, இதை வந்து உருவகமா மாத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே இருக்கிறது வந்து பாருங்க, தமிழமுது, கண்மலர், முகத்தாமரை இதெல்லாம் உருவகங்கள். இதை வந்து ஊமைகளா மாத்த சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடிச்சொல்லில் இருந்து சொற்களை உருவாக்குதல் கொடுத்திருக்காங்க பாருங்க. அடிச்சொல்ல வேற எப்படி சொல்லுவோம்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வேர்ச்சொல் எப்படி இருக்கும்? கட்டளை இடுற மாதிரி இருக்கும். வா, படி, நட, பாடு, செய், பார், ஓடு, செல். இது ஒரு வாட்டி வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து திருக்குறள் மட்டும் எங்க கொடுத்தாலும் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. சோ ஒரு முயலை வந்து குறி வைக்கிறத விட வலிமையில சிறந்ததான யானைய வந்து குறி வச்சு அந்த யானையை வீழ்த்த முடியலன்னாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், பெருமையான விஷயம்தான்றத சொல்லுவாங்க. சோ இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா பிரிது மொழிதல் அணி. ஊமையை மட்டும் சொல்லிட்டு ஊமையை மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா அது பிரிது மொழிதல் அணி. சுழன்று ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே துணை, உழந்தும் உழவே தலை. சுழன்றக்கூடிய உலகமானது வந்து பாத்தீங்கன்னா உழவு தொழில், ஏர் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த உழவு தொழிலுக்கு பின்னாடி என்றதால எவ்வளவு தொழில்கள் இருந்தாலும் தலையான தொழிலா எதை சொல்றாங்க? உழவு தொழிலை தான் வந்து சொல்றாங்க. இந்த உலகமே அந்த தொழிலுக்கு பின்னாடிதான் அப்படின்றத சொல்றாங்க. பிழை நீக்கி எழுதுக அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேச்சில் அல்லது எழுத்துல வந்து பிழை இருப்பின் வந்து அதனால என்ன ஆகும்? பொருள் மயக்கம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்படாத வண்ணம் வந்து திணை, பால், எண், இடம், காலம், மரபு இதுல எல்லாம் வந்து பிழை வராம ஒரு தொடரை வந்து எழுதணும் அப்படின்றத சொல்றாங்க. எழுவாய் வந்து உயர்திணையாக இருந்தா பயனிலையும் வந்து உயர்திணையிலேயே வந்து முடிக்கணும். எழுவாய் வந்து அக்ரிணையாக இருந்தா அந்த பயனிலையும் வந்து அக்ரிணையாக இருக்கணும். பசு என்றது ஒரு அக்ரிணை, அப்போ வந்து அது பயனிலை. மேய்ந்தது என்றது பயனிலை, அப்போ மேய்ந்தால் மேய்ந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து அது உயர்திணை வந்துடும். அப்போ அக்ரிணையிலேயே முடியணும் மேய்ந்தது அப்படின்னுட்டு. சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எழுவாய் ஐம்பால்களுள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலை பெறல் வேண்டும்.
ஸோ எழுவாய் வந்து உயர்திணை வருதுன்னா அது உயர்திணையில முடியணும். அக்ரிணையில வருதுன்னா அக்ரிணையில வந்து முடியணும். பன்மையில வந்தா பன்மையில முடியணும். ஒருமையில வந்தா ஒருமையில முடியணும். அதை வந்து மீன் பண்ணி சொல்றாங்க. எழுவாயில கல் என்ற விகுதி வந்தா பயனிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா கல் என்ற விகுதி வந்து இருக்கணும். எழுவாயில வந்து விகுதி பெற்றால் பயனிலையும் வந்து விகுதி வந்து பெற்றிருக்கணும்ன்றதையும் சொல்றாங்க. எழுவாய் ஒருமையாக இருந்தா பயனிலையும் ஒருமையாக இருக்கணும். எழுவாய் பன்மையாக இருந்தா பயனிலையும் பன்மையாக இருக்கணும். தொடர்ல வந்து காலவலு ஏற்பட்டால் காத்தல் வேண்டும், ஏற்படாமல் காத்தல் வேண்டும். காலவலு வந்து ஏற்படாம பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். அடுத்து வலுவு சொற்களை திருத்துதல். வலுவு சொற்களை வந்து பார்த்துக்கோங்க. பிழை திருத்தம். அடமலை என்றது கிடையாது, அடைமலை. அறிவாள் மனை, அவரை காய், தவளை, தவக்கலைன்னு சொல்லக்கூடாது, தவளை. செலவு, தாழ்வாரம். வெந்நீர், எண்ணெய், ஒட்டடை, கயிறு, தண்ணீர், நன்சை, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் சொல் அறிவோம். அங்கத்தினர்னா உறுப்பினர், அர்த்தம் அண்ணா பொருள், அலங்காரம் ஒப்பனை, ஆரம்பம் தொடக்கம், விஞ்ஞானம் அறிவியல், தீபம் விளக்கு, கும்பாபிஷேகம் குடமுழக்கு, சாவி திறவுகோல், சரித்திரம் வரலாறு, சபதம் உறுதி, சாதம் சோறு, பௌத்ரி இல்ல பெயர்த்தி. பேத்தி சொல்றோம் இல்லையா, பேரன் பேத்தி, அது பேத்தின்னு இல்ல பெயர்த்தி அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லணும். 12 தமிழ் எண்கள் வந்து பார்த்துக்கோங்க. 12, 7, 11, 28, 20. அடுத்து வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குருதி என்ன ரத்தம், ரத்தம் வந்து தானம் பண்றோம் இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த குருதியை வந்து யாரெல்லாம் கொடுக்கலாம்னா 18 இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கொடுக்கலாம். யாரு கொடுக்க கூடாதுன்னா மஞ்சட்காமலை, குடற்காய்ச்சல், பால்வினை நோய், அப்புறமா கருவுற்ற பெண்கள் எல்லாம் வந்து குருதி வந்து கொடுக்க கூடாது. எவ்வளவு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் குருதியை அப்படின்னா 250 இருந்து 300 மில்லி லிட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய குருதி வந்து 21 நாள்ல வந்து நம்மளுக்கு மீண்டும் வந்து நம்ம உடம்புல சுரந்திடும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்புறமா 3 மாசத்துக்கு ஒரு மாட்டம் 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து இந்த குருதியை வந்து நம்ம கொடுக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நேரு அவர்கள் வந்து இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. ஸோ இவரை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி, எளிமைக்கு உதாரணம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தொடர் வண்டியில வருவாரு. அந்த தொடர் வண்டி மதுரைக்கு முன்னாடியே வந்ததால அவரை வரவேற்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவருக்கு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருப்பாங்க. அங்க போவாங்க. இவருடைய எளிமையை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க, இல்ல இங்க ஒரு அமைச்சர் வர்றாரு, உங்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் நான் தான் அந்த அமைச்சர்ன்னு சொல்லுவாங்க. பட் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டாரு தெரிஞ்சவங்க வந்து ஏன் அலோவ் பண்ணல, அவர் தான் அமைச்சர்னுட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இவருடைய தோற்றம் அந்த அளவுக்கு எளிமையா இருந்ததுன்றதை குறிப்பிடுறாங்க. பழமொழிகள் வந்து பார்த்துக்கோங்க. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், பணம் வந்து 10 செய்யும், பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். அடுத்து வந்து பாருங்க, பைந்தமிழ் ஆசான் என போற்றப்படுபவர் யாருன்னா நமச்சிவாயனர். இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியராக பணி புரிஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து தமிழ் வழியில நூல்கள் இல்லையே அப்படின்ட்டு வருத்தத்துல இருப்பாரு. நான் வந்து வேலையை விட்டுட்டு தமிழ் நூல்கள் வந்து மாணவர்கள் படிக்க புத்தகம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவர் வேலை பார்த்த பள்ளியில இருந்த தலைமை ஆசிரியர், நீ வேலையெல்லாம் விடாத, நான் வந்து உனக்கு அதுக்கு பர்மிஷன் வாங்கி தர்றேன், நீங்க வந்து புத்தகம் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி உயர்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் எழுதி, அதுக்கப்புறம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புத்தகம் எழுதியிருப்பாரு. அவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடநூல் ஆசிரியரான பைந்தமிழ் ஆசான். யாருன்னா நமச்சிவாயனார். பைந்தமிழ் ஆசான் யாருன்னா நமச்சிவாயனார். இவர் வந்து 1876 ஆற்காடு எங்கன்னா வேலூர் மாவட்டம் காவேரி பாக்கத்தில வந்து பிறந்திருக்காரு. 37ஆம் ஆண்டு 1937 மறைந்திருக்காரு. ஸோ பைந்தமிழ் ஆசான் யார் என்றது ரொம்ப முக்கியம். நமச்சிவாயனார். அடுத்து வந்து மரபு வழுக்களை திருத்தி எழுதுகன்றது கொடுத்திருக்காங்க. வீட்டு தோப்பன் வராது, வீட்டு தோட்டம். வாழை மரத்தின் இலைகளில் அணில் பிள்ளைகள், அணில் கன்றுகள்னு சொல்ல மாட்டோம், அணில் பிள்ளைகள் வந்து 2 துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. அவ்வேளையில் வாழை மரத்தின் கீழே உள்ள
புல்லை தின்பதற்காக ஆடுகள் கூட்டம் கிடையாது, ஆடுகள் மந்தை ஆட்டு மந்தை வந்து கூட்டமாக ஓடி வந்தன. ஆடுகள் வரும் ஓசையை கேட்டு அணில்கள் அஞ்சி அருகில் உள்ள தென்னை நார் இல்ல தென்னையினுடைய இளம் இதுவை வந்து என்னன்னு சொல்லுவோம், தென்னம்பிள்ளை மீது தாவின. அடுத்து வந்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஆசு கவி அன்னிட்டு யாரு சொல்லுவோம்னா, பாடு அப்படின்னு சொன்னதுமே பாடக்கூடிய ஒருவரை வந்து ஆசு கவி அப்படின்னு சொல்லுவோம். மதுர கவி அன்னிட்டு யாரு சொல்லுவோம்னா, நம்மளுடைய செவிகளுக்கு இனிமையான ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வந்து மதுர கவி. மதுர நவைத்தேன் அப்படின்னு ஒரு பொருள் தரும் இல்லையா, அப்போ மதுர கவின்னா செவிக்கு இனிய ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி. அடுத்து வந்து சித்திர கவி அப்படின்னு யாரு சொல்லுவோம்னா, சொல்லணி அமைத்து சுவை வளம் செழிக்க பாடுபவர். சொல்லணி அமைத்து சுவை வளம் செழிக்க பாடுபவர் வந்து சித்திர கவி. சித்திரங்கள்னா வரைஞ்சாங்கன்னா அவங்க வந்து கழுத்துல அணிகளை இருக்கிற மாதிரி வரைவாங்க இல்லையா, அது போல நீங்க சித்திரம் பண்ணதுவே அணி வரும், சொல்லணி என்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வித்தார கவி. வித்தார கவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர். காப்பியங்கள்னா பெரிய விஷயம், அது பெருசா போகும், அப்படியெல்லாம் பெரிய வித்தைகள் பண்ணக்கூடியவங்க. தொடர்நிலை செய்யுள் தூய காப்பியங்கள்னா வித்தார கவி. அதுக்கப்புறம் வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள யார சொல்லுவாங்கன்னா, இப்ப ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி, இந்த 4 வகை கவிகளையும் பாடவல்ல பாவலனை தான் வந்து யாரு சொல்லுவாங்க, பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அவருக்கு வந்து ஆசு கவி தெரியும், மதுர கவி தெரியும், சித்திர கவி தெரியும், வித்தார கவி, இதுல எல்லாம் வல்லவரா இருந்தாதான் அவங்களுக்கு என்னன்னு கொடுப்பாங்க, பட்டம், பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெருஞ்சித்திரனார் வந்து இதுல எல்லாம் வந்து கை தேர்ந்தவரா இருப்பாரு. மூவேந்தர்களை பற்றி 3900 பாடல்களை கொண்ட நூல் எதுன்னா முத்தொள்ளாயிரம். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். களிறு என்பது ஆண் யானை. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பாடியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அதே வந்து தென் தமிழ் தெய்வ பரணி என்ன ஒட்டகுத்தர். கலிங்கத்து பரணியில் குலத்துங்க சோழனிடம் தோற்ற கலிங்க மன்னன் யாருன்னா ஆனந்த பன்மன். மைங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. காடுதனை கடத்தும் என கருமுகிலும், சோ கருமுகில் பார்த்துக்கோங்க. வெண்மதி, அங்க வந்து பிழை திருத்தம் இருக்கு. இளைத்து, சோ இளைத்துன்றது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லை வந்து வரும். வியர் வன்றோ அங்க, சோ அப்போ இணை எழுத்து வல்லினரா வந்தா அதுக்கான இணை எழுத்து என்ன வரும், 2 சுழி நா. உகு புனலும் என்றது பார்த்துக்கோங்க. அடுத்து பனியும் என்றதுல 2 சுழி நீ வரும், அதை அடிச்சுட்டு மேல வந்து நோட் பண்ணிக்கோங்க. பனியும் என்றதுல 2 சுழி நீ. உகுப்புணலும் பனியும் அம்மா. அவ்வளவுதாங்க, இதோட வந்து இயல் 2 வந்து முடியுது. தேங்க்யூ.